ஆமா, இந்த ராமன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியாதா? அழகா பண்ணலாம். உலகத்தில ஈஸ்வரப்பட்ட ரெண்டு பேருக்கு தான் உண்டு. ஒன்னு ராவணேஸ்வரன், இன்னும் ஒன்னு பரமேஸ்வரன். அந்த ஐயாவுக்கு சந்தேகம் வருது, சார் சனீஸ்வரனை விட்டுட்டீங்களேங்கிற. முதல்ல எடுத்த அவதாரம் மச்சாவதாரம், மீன் தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். இரண்டாவது எடுத்த அவதாரம் ஆமை, தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். மூணாவது பன்றி, தரையில தான் இருக்கும். நாலாவது நரசிங்கம், பாதி மனுஷன் பாதி மிருகம். அஞ்சாவது கட்டையா குட்டையா வாமனாவதாரம். ஆறாவது கோபமான பரசுராம அவதாரம். 6 அவதாரம் எடுத்த பின்னால் 7ஆவதாக எடுக்கப்பட்ட அவதாரம் ராமாவதாரம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. முதல்ல தலைப்பு என்ன? யார் காரணம், எது காரணம்? ராமகாதைக்கு என்ன நோக்கம்? ஒண்ணுதான் நோக்கம், ராவண சம்ஹாரம். ஆமா, இந்த ராமன் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ராவணனை சம்ஹாரம் பண்ண முடியாதா? அழகா பண்ணலாம். அப்ப எதுக்கு சார் இங்க வந்தான்? 12 வயசுல கல்யாணம், அடுத்து 12 வருஷம் பொண்டாட்டியோட வாழ்க்கை. எங்க? அயோத்தியில 24 வருஷம். அதுக்கப்புறம் வரத்தினாலே அல்லது சாபத்தினாலே எப்படியோ வச்சுங்க புறப்பட்டு 14 வருஷம் காடு. 24 14 38 வருஷம். அதுக்கப்புறம் ராவண சம்ஹாரம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆட்சி. எதுக்கு இவ்வளவு காலம்? ராமனுக்கு பிறந்ததிலிருந்து 38 வருஷம் கழிச்சுத்தான் ராவண சம்ஹாரம் நடக்குது. இவ்வளவு காலம் தேவையா? நரசிங்க மாதிரி வந்தான், வென்றான், சென்றான், போயிருக்கலாமே. அப்ப என்ன புரியுது? இந்த காவியத்துக்கு 2 நோக்கம். ஒன்று ராவணனை வதம் செய்வது, 2 ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் தெய்வமாகலாம் என்று காட்டுவது. அதுக்குத்தான் ராமனுக்கு 38 வருஷம் தேவைப்பட்டது. ஒரு மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுக்குத்தான் சார் 38 வருஷம். இந்த வருஷமெல்லாம் நாம் போட்டதில்லை. ஞானசுந்தரம் அற்புதமா கணக்கு போட்டு பார்த்து எழுதியிருக்கார். பச்சேப்பன் கல்லூரி பழைய பேராசிரியர். வருஷம் முதற்கொண்டு எந்த தேதின்னு கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ எது காரணம்? முதல்ல எடுத்த அவதாரம் மச்சாவதாரம், மீன் தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். இரண்டாவது எடுத்த அவதாரம் ஆமை, தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். மூணாவது பன்றி, தரையில தான் இருக்கும். நாலாவது நரசிங்கம், பாதி மனுஷன் பாதி மிருகம். அஞ்சாவது கட்டையா குட்டையா வாமனாவதாரம். ஆறாவது கோபமான பரசுராம அவதாரம். 6 அவதாரம் எடுத்த பின்னால் 7ஆவதாக எடுக்கப்பட்ட அவதாரம் ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்துக்கு எது காரணம்? ராவண வதை காரணம். 1 2 மனிதனாக வாழ்வது எப்படி என்று உலக மக்களுக்கு காட்ட வேண்டும். ராமன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தெரியாம சொன்னான். அதத்தான் ராஜாராம் ஐயா அருமையா சொன்னார். இந்த இடம் பார்த்தீங்களா? ஆஞ்சநேயனை பத்தி சொல்ற பொழுது லக்ஷ்மணன் கிட்ட ராமன் சொல்றான், இது யாரா? சிவபெருமானா பிரம்மாவா? நிறுத்திவிட்டான். திருமாலான்னு சொல்லல. ஏன்? நான் தாண்டா திருமால். அப்புறம் இவன் எப்படிடா திருமாலா இருக்க முடியும்? சொல்லாமல் சொன்னது, தன்னை மீறி வந்தது. அங்க மட்டும் கேட்கிறான், வில்லார்தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. மற்றபடி தன்னை அவதாரம் என்று காட்டிக்கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் காட்டிக்கொள்ளவில்லை. மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் தெய்வமாகலாம். வால்மீகியின் ராமன் மனிதன், துளசியின் ராமன் தெய்வம். கம்பனுடைய ராமன் மனிதனாக பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவன். சரி, எது காரணம்? இந்த 2ம் காரணம். இப்ப இந்த நோக்கம் நிறைவேறதுக்கு யாரு காரணம்?
காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்ப்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. இந்த பாட்டு தான் எனக்கு இன்னைக்கு தலைப்பு. எத்தனை பேர் காரணம் தெரியுமா? 5 காரணம். இல்லைன்னா ராவணன் கிட்ட போக முடியாது சார். ராவணன் யாரு தெரியுமில்ல? ராவணன் ஈஸ்வரன். உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்குத்தான் உண்டு. ஒன்னு ராவணேஸ்வரன், இன்னும் ஒன்னு பரமேஸ்வரன். அந்த ஐயாவுக்கு சந்தேகம் வருது, சார் சனீஸ்வரனை விட்டுட்டீங்களேங்கிறாரு. சரிதான ஐயா? சனீஸ்வரனை விட்டுட்டீங்களேங்கிறாரு. அது சனீஸ்வரன் இல்லை, சனை சரண். சனை சரன்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்டிலையும் 2.5 வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் போவான். சனை சரண் பயந்து போய் நம்ம சனீஸ்வரன் மாத்திவிட்டோம். அது உண்மையில என்ன? சனை சரண். 2 பேருக்குத்தான் ஈஸ்வர பட்டம். ஒன்னு பரமேஸ்வரன், இன்னும் ஒன்னு ராவணேஸ்வரன். அவனை அசைக்க முடியாது. 5 காரணங்கள். எது காரணம்? ராவண வதையும் மனிதனாக வாழ்ந்து காட்டுவதும் காரணம். அதுக்கு யார் காரணம்? 5 பேர் காரணம். முதல் ஆள் யாரு? நம்ம சீதா தேவி. பேரழகி. அதுதான் வம்பு. சீதை கொஞ்சம் என்ன மாதிரி இருந்திருந்தா ராமாயணமே கிடையாது. என்னங்க, அதுதான் அநியாயம். சீதை அழகா இருந்துட்டான். அழகா இருந்தாளா? பேரழகியா இருந்தா. அதை கம்பன் அழகா சொல்றான் பாத்தீங்களா? மன்மதன் கோல் எடுத்தானா, அமுதத்தை கொண்டாந்து அமுதத்தில் அந்த கோலை அப்படி தேய்ச்சானா. இந்த மைக்கூடு வச்சு அந்த காலத்தில் எழுதுவாங்க பாருங்க, அப்படி அப்படி தேய்ச்சிவிட்டு சீதாதேவி மாதிரி வரையணும்னு மன்மதன் நினைச்சானா. எழுதி எழுதி பார்க்கறானா, ஒன்னும் புரியலையா, திகச்சு போய் உட்கார்ந்துட்டானா. ஆதரித்து அமுதில் கோல் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாதன திகைப்பதல்லால் மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. மன்மதனால கூட எழுத முடியலையா. அவனுடைய அழகு பேரழகு. சுந்தரகாண்டத்திலே அந்த பேரழகு தெரிந்தது. தவம் பண்ண பொழுது பேரழகு தெரிந்தது. கணவனை நினைந்து வாழ்ந்த பொழுது பேரழகு தெரிந்தது. அவ அழகியா இல்லாம இருந்திருந்தா இந்த ராமாயணம் கிடையாது. ஒன்னாச்சா? வேகமா போறேன். 2, அவ கற்புள்ளவளா இருந்தா. அதான் ரொம்ப விவகாரம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாள்னா இந்த ராமாயணமே கிடையாது. கம்பன் பாடுறான் பாருங்க. யாரு வாயால பாடுறான் தெரியுமா? அதான் ரொம்ப சிறப்பு. காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும். கற்புன்னா எப்படி கற்பு தெரியுமில்ல? அத நல்லா ராஜாராம் சொன்னார். இப்போ ஆஞ்சநேய சுவாமி அங்க போய் நிற்கிறார். யார்கிட்ட? சீதைகிட்ட. பெரிய திருவுருவத்தை காமிச்சு விட்டார். அடக்கிக்கோன்னா அடக்கிக்கிட்டார். இப்போ ஆஞ்சநேய சுவாமி ஒன்று கேட்டார். தாயே, என் தோளில் உட்கார்ந்துக்கிறியா? தூக்கி கொண்டே ராமன்கிட்ட விட்டுறேன். அப்படி பார்த்தா, ஏண்டா ஆஞ்சநேயா, இந்த அசோகவனத்தில் இருந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டியான்னு கேட்டான். இது கம்பன்ல இல்லை, இது கம்பன்ல இல்லை, வேற ஒரு வடநாட்டு ராமாயணம். ஆஞ்சநேயா, இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டியா? என்னம்மா கேட்குறீங்க? இல்ல, இந்த ராவணனுடைய திருட்டு புத்தி உனக்கு வந்துருச்சே, ஒருவேளை இந்த ராவணனுக்கு சொந்தமான இந்த அசோகவனத்து பழத்தை நீ பறிச்சு சாப்பிட்டியோன்னு நினைச்சேன். புரியுதா? அயோக்கியம் வீட்டில் சாப்பிட்டா பாவம் நம்மளுக்கு வந்துடும், யோக்கியம் வீட்டில் சாப்பிட்டா நன்மை நமக்கு வந்துடும். ஆஞ்சநேயா, ஒருவேளை அதை சாப்பிட்டியோ, அவன் திருடிக்கிட்டு வந்த மாதிரி நீயும் என்ன தூக்கிக்கிட்டு போனா அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இன்னொன்னு, நான் என்ன போக முடியாமலா உட்கார்ந்து இருக்கிறேன்? இங்க 10 மாசம் ஆச்சு, சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறேன்? இல்ல, நினைத்தால் இந்த இந்த இலங்கை இல்ல உலகத்தை எல்லாம் எரித்து விடுவேன். ஏமா, அப்ப என்ன 10 மாசமா சும்மா உட்கார்ந்து இருக்க? ஏன் தெரியுமா? இந்த பாட்டு பாருங்க, அக்ஷர லட்சம் கொடுக்கலாம். என்ன பாட்டு? அருமையான பாட்டு. அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ? இலங்கை என்னடா எனக்கு பெருசு? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன்.
ராமனுக்காவது வில்லு வேணும், சுக்ரீவன் வேணும், ஆஞ்சநேய வேணும், சீதையாகிற எனக்கு இந்த ஒரு சொல் போதும், சுட்டு விடுவேன். அப்ப ஏன் சுடாம உட்கார்ந்து இருக்க 10 மாசமா? ஏம்மா கேட்பானா இல்லையா? கேட்கல. அப்ப அடுத்த வரி சொன்னான், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். ஒருவேளை நான் அப்படி சுட்டு விட்டு போயிட்டா ஊர்ல உள்ளவன் என்ன சொல்லுவான்? ராமன் பண்டாட்டியா ராவணன் தூக்கிட்டு போனா, அவளா தப்பிச்சு வந்துட்டா, இந்த ராமனுக்கு எதுக்கு கோதண்டம் வில்லு, இது கோதண்டம் இல்ல வெறும் தண்டம்ன்றான். சொல்லுவானா இல்லையா? அவனுக்காக நான் விட்டு கொடுத்து விட்டு சிறை இருந்தேன், சிறைப்பட்டேன் இல்லை. வைஷ்ணவ பெருமக்கள் சொல்லுவார்கள், சிறை இருந்தால் ஏற்றங்கூறுவது ராமாயணம், சிறைப்பட்டால் இல்லை. சிறைப்படுவது வேறு, சிறை இருப்பது வேறு. சிறைப்படுவதுன்னா வேற வழி இல்லாம உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது. சிறை இருப்பதுன்னா வெளியில் போவதற்கு தைரியமும் ஆற்றலும் திறமையும் இருந்தாலும் அவன் வரட்டும் என்று அவனுக்கு பெருமை தந்து காத்திருப்பது. அதனாலதான் இந்த காட்சியை பார்க்க இந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு அழுதான் ஆஞ்சநேயன். காணநோற்றிலன் அவன் கமல கண்களால். இந்த காட்சியை பார்க்க அந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கல. எதுக்கு சொல்ல வந்தேன்? அவ கற்பு திறமை அப்படி. முதல்ல என்ன சொன்னேன்? காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகு ஒரு காரணம், அவர்தன் கற்பு இரண்டாவது காரணம். சரி, இந்த ராவணன் போய் அவ மேல ஆசைப்பட்டானே. யாரு சொல்றா? ராவணன் பொண்டாட்டி சொல்றா. ராவணன் பொண்டாட்டிக்கு என்ன பேரு? மண்டோதரின்னு பேரு. திருவாசகத்தில் பாடப்பட்டவள் மண்டோதரி, மறக்காதீங்க. ஆர்களி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். திருவாசகம். மண்டோதரியை விட சீதை சிறப்பானவளான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். மண்டோதரி ரொம்ப சிறப்பு. ஏன் தெரியுமா? சீதை ராமனுக்கு பொண்டாட்டி, மண்டோதரி ராவணனுக்கு பொண்டாட்டி. ராமனுக்கு பொண்டாட்டியாய் இருப்பது சந்தன மரத்தில் சுற்றி கொள்ளக்கூடிய கொடி மாதிரி. ராவணனுக்கு பொண்டாட்டியாய் இருப்பது கருவேல மரத்து முள்ளில் சுற்றி கொண்ட கொடி மாதிரி. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த அந்த மண்டோதரி. ராவணன் இறந்து போயிட்டான். இப்ப அந்த பொண்ணு என்ன கம்பீரமா பாடுற பார்த்தீங்களா? அங்கதான் இவ்வளவு கதை. இந்த பாட்டு அப்ப பாடுற பாட்டு. இறந்ததுக்கு பின்னாலே மண்டோதரி பாடுகிறாள். யார் இறந்த பின்னாலே? ராவணேஸ்வரன் விழுந்து கிடக்கிறான். இதுவரை வீர மகளையும் வெற்றி மகளையும் திருமகளையும் தழுவிய மார்புக்கு சொந்தக்காரன் இப்பொழுது மண்மகளை தழுவிக்கொண்டு முதுகெல்லாம் காயமாக கீழே விழுந்து கிடக்கிறான். கட்டின பொண்டாட்டி பாடுறா. இந்த பாட்டு ஒரு பாட்டு தான் என் தலைப்பு இன்னைக்கு. யார் காரணம்? எது காரணம்? இந்த பாட்டிலே சொன்னான் கவி சக்கரவர்த்தி. காந்தையருக்கணியனைய ஜானகியார் பேரழகும். பேசிட்டு அந்த பாட்டு பாடமாயிரணும். நம்ம நோக்கம் அது. அவர்தன் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும். அக்ஷர லட்சம் கொடுப்பருன் வாக்கிற்கு அருட்கவி அற்புதமேன்னார் திருலோக சீதாராம். அக்ஷர லட்சம் கொடுப்பான் அந்த வரிக்கு. என்ன? பொண்டாட்டி புருஷனை பத்தி சொல்றா, மறக்காதீங்க. புருஷன் யாரா? ஏந்து புயத்து ராவணனாராம். அந்த மார்பிலே கிடந்தவள் மண்டோதரி. சரிதானே? வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி 10 சங்கரம் தந்தவாள் வீரம் அவளதுக்கும் சொந்தக்காரன் ராவணேஸ்வரன். கீழே பூமிக்கு கீழே சண்டைக்கு போனானா 8 யானையும் திரண்டு வந்துதான். நெஞ்ச காமிச்சானா. ஒரு முட்டு முட்டு நிச்சான். 16 தந்தம் மார்புல பாதிச்சான். 8 யானையின் தந்தத்தை ஒடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுச்சான். இவன் நெஞ்சில 16 தந்தம் மாட்டிக்கிச்சான் பாதி பாதியா. பக்கத்தில் இருந்த தம்பி, அண்ணா இதை எடுக்காதே, வைரப்பூன் போட்டு மாட்டுனானா. இவன் வைரப்பூன் போட்டு மாட்டிக்கிட்டானா. சாரு செப்டிக் ஆகாதான்னு கேட்காதீங்க. இன்னும் நம்ம உடம்பா முள்ளு குத்துன உடனே 3 நாளைக்கு கஷ்டப்பட. அது ராவணேஸ்வரனுங்க. அறனிருந்த மலைகடுத்த அண்ணாவோ அண்ணாவோ சூலியை வெற்பினோடும் தூக்கிய விஷயத்தோளாய். சூலின்னா யாரு? சூலமேந்திய சிவபெருமான். கைலாசத்தை அப்படியே தூக்குனவன் ராவணேஸ்வரன். இந்த பெண்டாட்டி புருஷனை எப்படி சொல்றான்னு பாருங்க.
என்ன? காந்தை அருக்கணி எனைய ஜானகியார் பேரழகும் அவர் தங்கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும். ஏந்து புயத்து ராவணரார், இவளை ஏந்திய புயத்துக்கு சொந்தக்காரன். ராவணன் சொல்லல, ராவணனார். புரியுதா? புருஷன் பேர பொண்டாட்டி சொல்றதில்ல. ஏன் தெரியுமா சொல்றதில்ல? சொன்னா அவன் மனசை விட்டுட்டு வெளியில போயிடுவானா. இந்த மனசுக்குள்ளே இருக்கான்ல, வாய் விட்டு சொல்லிவிட்டா வெளியில போயிடுவானா. இப்ப சொல்லி பார்க்கறான், அப்படியாவது போகட்டும், அது வேற விஷயம். அப்ப பேசவே மாட்டான். புருஷன் பேர பொண்டாட்டி பழைய காலத்தில் 2 தடவை சொல்லலாமா? பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் எழுதுறார். 2 முறை சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? அவன் கூட தனியா படுத்து இருக்கிற பொழுது அவன் பேரை சொல்லி கூப்பிடலாம், தப்பில்லை. 2வது, அவன் இறந்து போயிட்டான்னா அப்போ அவன் கூட தனியா இருந்ததை நினைச்சு அவன் பேரை சொல்லி அழுது அப்படியே உயிரை விட்டுருவான். இப்ப அந்த 2வது இடத்துல நிக்கிற நம்ம. ராவணன் இறந்து போயிட்டான், பெண்டாட்டி வந்து நிக்கிறான், அவன் பேரை சொல்லணும். ராவணன்னு சொல்லல, ராவணனார்னா. என்ன அர்த்தம்? தனியா இருக்கிற போது கூட அந்த ஆளை ராவணனார்னு அருவிகுதி போட்டுத்தான் கூப்பிட்டு இருக்கான். அந்த வார்த்தை இப்ப வருது. காந்தையருக்கணி எனைய ஜானகியார் பேரழகும் அவர் தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்ப்ப நகை இழந்த மூக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த நாத்தனார் காரணம். யாருக்கு நாத்தனார்? மண்டோதரிக்கு நாத்தனார் காரணம். அது என்னமோ தெரியல, அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமியாரும் நாத்தனாரும் என்னைக்குமே தகராறாத்தான் இந்த பிள்ளைகள் நினைக்குது. சொந்தத்திலையா இருந்தா கூட அப்படித்தான். அழகு என்ன? இந்த சூர்ப்பனகை மூக்கு போச்சியா? ஏது? யார் இந்த மூக்கை வெட்டுனதுன்னு கேட்டானா, ராவணேஸ்வரங்கிட்ட இந்த சூர்ப்பனகை சொல்ல வேண்டியதை பூரா சொல்ல, அவன் அத்தனையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். இதயமான் சிறையில் வைத்தான். இலங்கை வேந்தன் அந்த பெண்ணை எங்க வச்சான்? இதயமான் சிறையில் வைத்தான். மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். அதனால வந்த வம்பு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சூர்பனகை மூக்க வெட்டுனால இந்த லக்ஷ்மணன் நாக்க வெட்டி இருந்தா மண்டோதரி தப்பிச்சிருப்பளே. அத மண்டோதரி அழகா சொன்னாளாம். மூக்கிழந்த பாவி அந்த மூதேவி சூர்பனகை நாக்கிழந்து போயிருந்தால் நல் தாலி பிழைத்திருக்கும். என் தாலி தப்பிச்சிருக்குமே. இது எங்க இருக்கு? இது கம்பராமாயணத்தில் இல்லைங்க. அற சிங்கார வடிவேலன்னு ஒரு கவிஞர், அவர் பாடின வரி இந்த 2 வரி. மூக்கிழந்த பாவி அந்த மூதேவி சூர்பனகை நாக்கிழந்து போயிருந்தால் நல் தாலி பிழைத்திருக்கும். இவன் நாக்க வெட்டாம மூக்க வெட்டி விட்டானே. இந்த ராமாயணத்தில் 2 மூக்கு. ஒன்று சூர்பனகை மூக்கு வெட்டப்பட்டு விழுந்துச்சு, இன்னொன்று கும்பகர்ண மூக்கு, அதுவும் கடிக்கப்பட்டு விழுந்தது. 2ம் பாடல் பெற்ற மூக்கு. அந்த மூக்கும் பாடல் பெற்றது, இந்த மூக்கும் பாடல் பெற்றது. என்ன காரணம்? இந்த சூர்பனகை அவ மூக்கு காரணம். இப்ப எத்தனை ஆச்சு? காந்தை அருக்கணி எனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும். இப்பதான் முக்கியமான இடம் வருது. வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம்பூண்டு போந்ததுவும். இந்த ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் பேசாம அயோத்தியில இருந்திருந்த இந்த காட்சி நடந்திருக்காது. இவங்கள்லாம் காட்டுக்கு வந்தாங்க, வினையா போச்சு. காட்டுக்கு வந்ததுக்கு யாரு காரணம்? இந்த குட்டையா கட்டையா கூனிக்கிட்டு இருப்பாளே ஒருத்தி, அவ காரணம். மந்தரை என்ற கூனி. கைகேகி காரணம். அவ கேட்ட வரங்கள் காரணம். இவ்வளவுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவேந்திரன் தவம் பண்ணனா, அந்த தவம் இப்படியெல்லாம் வந்துருச்சு. பாட்டு முடிஞ்சு போச்சு. காந்தையருக்கணி எனைய ஜானகியார் பேரழகும் அவர்தங் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய்ப் போயிற்றம்மா.
புரந்தரன்னா யாரு? தேவேந்திரன். அவன் கஷ்டப்பட்டான். இந்த ராவணனை கொல்ல முடியாதா? இந்த கும்பகர்ணனை கொல்ல முடியாதா? இந்த இந்திரஜித்தை கொல்ல முடியாதா? தவிச்சான். இவ்வளவு அவன் பண்ண தவத்தினாலே வந்தது. 2 விஷயம் சொல்ல போறேன். இப்போ எது காரணம், யார் காரணம்? எது காரணம்? ராமனுடைய அறக்கருணையும் மரக்கருணையும் காரணம். யார் காரணம்? இத்தனை பேரும் காரணம். இத கவி சக்கரவர்த்தி ராமாயணத்தில் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே போறான். வாவேசு ஐயர் அதை பாராட்டுறார். எதை நோக்க என்ன? ராவணன் வதை அங்கங்க சொல்லிக்கிட்டு போறான். கூனி வர்றா. கூனி எப்படி வந்தாலாம்? இன்னல் செய் இராவணன் இழைத்த தீமை போல் துன்னருங் கொடுமன கூனி தோன்றினாள். ராவணன் பண்ண தீமை மாதிரி கூனி வந்தா. இந்த படிக்கிறவனுக்கு என்ன தோணும்? ஓஹோ, இந்த ராவண சம்ஹாரத்துக்கு ஏற்பாடாகுது. இங்க இருந்து கூட்டிக்கிட்டே போறான். நம்மளை பூரா முழுக்க அடிப்படை நோக்கம் முழுக்க வந்துகிட்டு இருக்கும். ஒரு நூலுக்கு நடுவில் அட புரிகிறாப்புல சொல்லவா, கழுத்துல 100 மணிகளை கோர்க்கிறோம். இந்த நூல் முழுக்க இருக்கணுமா இல்லையா? இந்த நூல்ல தானே 100 மணியும் நிற்குது. இந்த நூல் மாதிரி அந்த காப்பிய நோக்கம் போய்கிட்டே இருக்கும். 2 நோக்கம் சொன்னேன். ஒன்று ராவண வதை, இன்னொன்று தெய்வமாக மாறக்கூடிய ராமன். இந்த 2ஐயும் சொல்லிக்கிட்டே போறார். ராவண வதை இங்க எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. தாடகை விழுந்தாலாம், கொடி விழுந்த மாதிரி இருந்துச்சான். கைகேயி வரங்கேட்டாலாம், அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான். அரக்கர் பண்ணன பாவத்தினால கைகேயி வரங்கேட்டாள். சூர்பனகை வந்தாளாம். நீலமா மணிமுடி நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் ஒய்ம்பினாள். இலங்கையர் கோனை முடிக்கணும்னே வந்து சேர்ந்தா. சொல்லிக்கிட்டே போறாரா. இதே மாதிரி ராமனை கடவுள் என்று நிலை நிறுத்துவதற்காக சாதாரண மனுஷன், தசரதனுக்கு புள்ள, சீதை பிரிஞ்சா நீங்களும் நானும் அழுத மாதிரி அழக்கூடியவன், அப்பா இறந்து போனா அழக்கூடியவன், தம்பி இறந்த மாதிரி கிடந்தா அழக்கூடியவன், உங்களையும் என்னையும் மாதிரி. ஆனா மறந்துடாதீங்க, இது கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. இது முழுக்க வேஷம். இது வேஷத்திலையும் பொல்லாத வேஷம், மற்றதெல்லாம் மாயை. இது அதிரேக மாயை. கருடன் சொல்லுவான், ஆரே இவ் அதிரேக மாயை அறிவார். என்ன அதிரேக மாயை? அதிரேச மாயை இல்லை. என்னது அதிரேக மாயை? மாயைன்னா மாயம் பண்றவனுக்கு தெரியும். இது பண்றான் பாத்தீங்களா? என்னது ஒரு பேப்பர் எடுப்பான், டப்பா எடுப்பான், அதுக்குள்ளேருந்து நூல் நூலா கொண்டாடுவான். நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்துருக்கோமா இல்லையா? அது மாதிரி அவனுக்கு தெரியும் என்ன பண்றேன்னு. இது வேடிக்கையடா, நீ தான் மாயம் பண்ற, உனக்கே தெரியாத மாதிரி நடிக்கிறியடா. இது என்னடா மாயை? யாரே கொல்லென்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி யாரே இவ்வதிரேக மாயை அறிவார். இருங்க, ராமனை கடவுள்னு காட்டிக்கிட்டே போறான். அதை சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. ராமனை கடவுள்னு எங்க ஆரம்பிக்கிறான்? முன்னால் உள்ளதெல்லாம் விட்டுடுறேன், நேரம் கிடையாது. ராமாயணம் இருக்கே 10,000 பாட்டு. இடைப்பாடல்களை நடுவில் சேர்ந்த பாட்டை சேர்த்தா, மிகைப்பாடலை சேர்த்தா 12,000 பாட்டு. இன்னொரு கம்பன் வருவானோ, இப்படியும் கவி தருவானோ அப்படின்னு பாடப்பட்ட பாட்டு. வாழ்க்கையில் சுகம் என்ன தெரியுமா? வெய்யிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. மது உண்டு இல்ல, கலசம் நிறைய அமுதுண்டு. இது மாதிரி சுகம் வேற எங்க உண்டு? கையிலே அமுதம், ஒரு கையிலே கம்பன் நூல், வேற ஒண்ணுமே வேண்டாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கடவுள்னு காட்டுற இடத்தை அப்படி லேசா தொட்டு காமிச்சிட்டு விட்டுறேன். சீதாதேவி கல்யாணத்துக்கு நிற்கிறா. ராமன் மாப்பிள்ளையா வர்றான். எல்லாரும் பார்க்கறாங்க. தோளை பார்த்தவர்கள் தோளையே பார்த்தார்கள், தாளை பார்த்த பெண்கள் தாளையே பார்த்தார்கள், கையை பார்த்த பெண்கள் கையையே பார்த்தார்கள். முழுக்க யாரும் பார்க்கல. கடவுளை யாரும் முழுக்க பார்க்க முடியும்? முடிச்சுட்டான். அப்ப யார் கடவுள்? இந்த சமயவாதிகள் கடவுளை ஒரு காலும் பார்க்க முடியாது. இவன் பூரா ஒரு பக்கத்தை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டான், முழுக்க பார்க்க முடியலை. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளர் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார்,
தடக்கை கண்டாரும் அகுதே. எனக்கு ஒரு சந்தேகம். தோளை சொல்லிவிட்டு காலை சொல்லிவிட்டு கையை சொல்றான். இது என்னங்க முறை? தோள் கையு தாள் அப்படி வரணும், இல்லை தாள் கையு தோள் அப்படி வரணும். அதானையா வரிசை. இந்த கம்பன் என்ன வரிசையை மாத்துறானே? ஏன் தெரியுமா மாத்தனா? அவன் அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன், அரிசியில் சித்திரம் தீட்டக்கூடியவன். ஏன் மாத்தனான் தெரியுமா? இது பெண்கள் பார்க்கிற பார்வை. யார? ராமனை. பெண் சம்பந்தப்பட்டது இந்த மூணும். தோள் கண்டார், தோளே கண்டார். தாடகையை வெற்றி கண்ட தோள் முதல் காட்சி. தொடுகளர் கமலமன்ன தாள் கண்டார், தாளே கண்டார். அகலிகையை காப்பாற்றியது திருவடி. மூணாவது தடக்கை கண்டாரும் அகுதே. வில்ல முறிச்சு சீதையை மனம் செய்து கொண்டது இப்போ கை. நிகழ்ச்சி வரிசையில் சொன்னானே தவிர உறுப்பு வரிசையில் சொல்லவில்லை. பெண்கள் பார்த்தார்கள். மூணும் பெண் சம்பந்தம். நல்லா கையை தட்டலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். பல பேர் சொல்றாங்க இந்த காரக்குடிக்காரங்கள்ட்ட கைதட்டு வாங்கிறதுக்குள்ள. ஆமாம்மா, நான் உள்ளதை சொல்றேன். இந்த காரக்குடிக்காரங்கள்ட்ட கைதட்டு வாங்கிறதுக்குள்ள காஞ்சிபுரத்தையே வளைச்சு கையில பிடிச்சு விடலாம்ங்கிறான். ஏங்க என்ன கட்டு? நல்லா தட்டணுங்க. இந்த பாருங்க, இப்படி தட்டுனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி இந்த பாருங்க, இப்படி இது நல்லா தட்டுங்க. வீட்டில் உட்காந்து சும்மாவே தட்டுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட போக வேண்டாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். டாக்டர் அழகப்ப செட்டியார் புண்ணியவான் சொல்லுவார், உனக்கு வியாதி வந்துட்டா டாக்டர்கிட்ட போ. என்ன? டாக்டர் பொழைக்கணும். மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார், மருந்து கடைக்கு போ, மருந்து வாங்கு. என்ன? மருந்து கடைக்காரன் பொழைக்கணும். மருந்தை சாப்பிடாதே, என்ன? நீ பொழைக்கணும். எழுதியிருக்காருங்க. தோள் கண்டார், தோளே கண்டார். தொடுகளர் கமலம் என்ன தாள் கண்டார், தாளே கண்டார். தடக்கை கண்டாரும் அகுதேன்னா. ஏன் தெரியுமா? அது இப்ப நடந்த நிகழ்ச்சி, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நிகழ்ச்சியை சொல்லாம அகுதேன்னா. அடுத்த வரிதான் முக்கியம். வாழ் கொண்ட கண்ணார் யாரே? வடிவினை முடிய கண்டார். ஊழ் கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். திருவாசகம். சமயவாதிகள் மாதிரி கடவுளை ஒரு பக்கம் பார்த்தார்களே தவிர முழுக்க பார்க்க முடியவில்லை. இன்னொரு இடம் பாருங்க, அது ரொம்ப அற்புதம். பரதன் சொல்றான், 3 தாய்மார்களையும் கூட்டிக்கிட்டு பரதன் வந்துட்டான் குகன் கிட்ட. குகன் 3 பேரையும் யாருன்னு கேட்கிறான். விதவ கோலம் 3 பேரும். இது யாரு? கோசலாதேவி நிக்கிறான், பட்டத்து ராணி. இப்ப பரதன் சொல்ல போறான், இது யாருன்னு சொல்லணும். அங்க ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை. கோசலையை சொந்தக்காரங்கள்லாம் கும்பிடுறாங்களாம், தேவர்கள்லாம் மேல இருந்து கும்பிடுறாங்களாம். ஏன்? சொந்தக்காரங்கள்லாம் போய் ராமனை கூட்டிக்கிட்டு வான்னு கும்பிடுறாங்க, தேவர்கள் எல்லாம் ராமனை கூட்டிக்கிட்டு வந்துடாதேன்னு கும்பிடுறாங்க. வந்த காரியம் நடக்காதுல்ல. பிள்ளையாருக்கு தேங்காய் சூளை போட்டவன் மழை பெய்யப்படாதுன்னு தேங்காய் உடைக்கிறான், நெல்லு போட்டவன் மழை பெய்யணும்னு தேங்காய் உடைக்கிறான். 2 பேரும் நல்ல வேளை தேங்காயை உடைச்சாங்க, பிள்ளையாரை உடைக்காம. அவ்வளவு. அது மாதிரி என்னதான் செய்யறது? 2 பேரும் சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையில் தொழுது நோக்கி குற்றத்தார் குரிசில் இவர் யார் என்று குகன் வினவன். இந்த மகாராணி மேல் இருக்கிறாளே, இவ யாரு? வேடன் கேட்டான். அன்பின் இன்னொரு வடிவமான அவன் கேட்டான். குகன் கேட்டான். இப்போ பரதன் பதில் சொல்ல போறான். அருமையான இடம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவர் ஆரென்று குகன் வினவ. கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. ராஜாக்கள் எல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய முற்றத்துக்கு சொந்தக்காரனான தசரத சக்கரவர்த்தியின் பட்டத்து ராணி முதல் தேவி. எப்படி எப்படி முற்றத்தில் வந்து காத்து கிடப்பாங்களாம், சக்கரவர்த்தி எப்போ வருவாருன்னு. கோக்கள்னா ராஜாக்கள். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. அடுத்ததுதான் முக்கியம். 3 உலகும் இன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். 3 உலகத்தையும் உண்டாக்கினவன் பிரம்மா. அந்த பிரம்மாவை பெற்றவன் திருமால்.
அந்த திருமாலை 12 மாசம் வயிற்றில் வைத்திருந்தவள் கோசலை. சார் 10 மாசமா 12 மாசமா? நான் தப்பா சொல்லிட்டனோ? 12 மாசம். நம்ம எல்லாரும் 12 மாசம். என்னங்க இந்த நேரம் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்பா வயிற்றுல 2 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம். இது பாயாசத்தில் பிறந்த புள்ள, அதனாலே மொத்தம் 12 மாசம் அம்மா வயிற்றுல. கணக்கு புரியுதா? 12 மாசம் கோசலை வயிற்றுல. சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசிலிவரார் என்று குகன் வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. 3 உலகும் ஈன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம். ராமனை திருவயிறு வாய்க்க பெற்றாள். அந்த பெருஞ்செல்வத்தை இந்த பாவி பிறந்ததுனால துறந்துட்டு இப்படி வந்து சன்னியாசி மாதிரி நிற்கிறான். யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். அப்போ ராமனை பரம்பொருள் என்று காட்டியாகிவிட்டது. கவந்தன் கேட்கிறான், ஏண்டா 3 கவடாய் முளைத்தெழுந்த மூலமோ? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 நீதானோ? ராமன் பதிலே பேசல. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னா 80வது ஆண்டு வந்துடும். சொல்லல. கடவுளை யாரா அளக்க முடியும்? ஐயோ. கடவுளை அளக்க முடியாதவன் ஐயோன்னு சொல்லுவான். திருப்பான் ஆழ்வார் ஐயோன்னு பாடுவார். அப்பர் சுவாமிகள் ஐயோன்னு பாடுவார். இத்தனையும் எந்தரமோ ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே தேவாரம். ஐயோன்னு ஒரு வார்த்தையை வைப்பான். இப்ப முடிக்கிறேன். கடைசி இந்த வாலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். இந்த வாலி ஏன் தெரியுமா? அவன் பிள்ளைய கூப்பிட்டான். பிள்ளை பேர் என்ன? அங்கதன். இவனை யாருன்னு நினைச்சேன். கடவுள் கால் தரை தோய நின்று கற்புல குற்றது. கடவுள் கால் இந்த பூமியில படுது தெரியுதா? மாணிக்கவாசக சாமி சொல்லுவார், கடவுள் இந்த நாட்டிலே காலோடு நடந்து வந்தான் நான் கண்டேன்னு பாடுவார். அது மாதிரி என்ன? சிவன் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, திருவாசகம். அப்படியே கம்பன் எடுத்துக்கிறான். கால் தரை தோய நின்று கற்புலக்கு உற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தன வணங்கு மைந்த. இந்த பிறவிதான் பொல்லாது. கடவுள் வந்தா என்ன கேட்கணும்? பிறவாம கேட்கணும். இந்த பிறவி போதும், இனிமே பிறவாமை வேண்டும். பிறவாம தரக்கூடியவன் யாரு? மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தன வணங்கு மைந்த. கடைசி ராவணன். அவன் சொல்லிவிட்டான். என்ன சொல்றான் தெரியுமா? சிவனுடைய சூலம் வந்தது, ராமன் செத்து போறானுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ஊங்காரத்தினாலே அது பொடி பொடி ஆயிற்று. இப்போ பார்க்கிறான் ராவணன், வந்திருக்கிறவன் மனுஷன் இல்லை. என் தம்பி சொன்னது சரி. யாரு தம்பி? விபீஷணன். புத்தி இப்பத்தான் வருது. நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன். நாசம் வந்துருச்சு. சாக போறான். கம்பீரமா சாகுறான். என்ன சொன்னான் தெரியுமா? இது சிவபெருமான் இல்ல, நான் அவரை பார்த்திருக்கேன். பிரம்மா இல்ல, அவருக்கு 4 முகம். ஒருவேளை தவம் செய்திருப்பான், அதுக்கு இவனுக்கு வயசு பத்தாது, 38 வயசு. அப்ப இவன் யாரு? ஒருவேளை மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாய் இருக்கிற பரம்பொருளோன்னு நினைச்சான். சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருமாலாம், அவனோ அல்லன் மெய்வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரமல்லன், இவனோ தான் அவ்வேத முதற் காரணன் என்றான். வேதங்களுக்கு மூலமூர்த்தி எம்பெருமான் கடவுள் இவனாத்தான் இருக்குமோ? என் தம்பி சொன்னது சரி. கடைசியில புத்தி வந்துச்சு ராவணனுக்கு. கம்பனுக்கு ஆசை என்ன தெரியுமா? இந்த ராமனை வாயார பாடணும்னு. ஒரே ஒரு காட்சி சொன்னான், முடிச்சிட்டேன். அதோட என்ன தெரியுமா சொன்னா? இந்த ராமனை பாடுறதுக்கு தெருவில் கோயிலில் சாமி வந்தது. நான் போய் ஒரு தேங்காய் வாழைப்பழம் கொடுத்தேன். அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணி கொடுத்து விட்டார். ராஜாராம் ஐயா வந்து ஒரு மாம்பழம் கொடுத்தார். அம்மா வந்து ஏதோ ஒரு பூ கொடுத்தாங்க. ஆள் ஆளுக்கு ஒன்று சாமிச்சு கொடுத்து விட்டோம்.
அப்போ ஒரு ஆள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் சாமிகிட்ட இல்லையோ, நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? ஏங்க சாமிகிட்ட தேங்காய் இல்லை, வாழைப்பழம் இல்லை, பூ இல்லை, மாம்பழம் அவ்வளவு இருக்கு, சாமிகிட்ட இல்லாததை கொடுங்கப்பா. ஐயோ என்னத்தை கொடுக்கிறது? கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வந்தார், நான் கொடுக்கிறேன். சாமிகிட்ட இல்லாததை நான் கொடுக்கிறேன், எங்கிட்ட நிறைய இருக்கிறத நான் கொடுக்கிறேன். ராமர் திரும்பி பார்த்தார், அது யாரா சொல்றது? கம்பன். அப்ப சரி, இவன் ஒழுங்கா சொல்லுவான். என்ன தெரியுமா சொன்னார்? பெருமானே, நான் உனக்கு வாழைப்பழம் கொடுக்கல, மாம்பழம் கொடுக்கல, தேங்காய் கொடுக்கல, செல்வத்தை கொடுக்கல, தங்கத்தை கொடுக்கல, வெள்ளியை கொடுக்கல, பூமியை கொடுக்கல. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லாத ஒன்றை எங்கிட்ட நிறைய இருக்கிறத கொடுக்கிறேன், வாங்கிக்கோ. அது என்னன்னு கேட்டார் ராமன். கவிச்சக்கரவர்த்தி பேசினார். மூர்த்திக்கு, எந்த மூர்த்திக்கு? பெருமானாகிற ராமனாகிற மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. அறியாமைன்னு ஒண்ணு, முட்டாத்தனம்னு ஒண்ணு, படிக்காத தனம்னு ஒண்ணு அவங்கிட்ட இல்ல, எங்கிட்ட இருக்கு. நம்மள்ட்ட அறியாமை இருக்கா இல்லையா? எக்கு தப்பா இருக்கு. படிக்கத்தான் எவ்வளவு படிக்கலன்னு தெரியுது. கேட்க விட்டுத்தான் இவ்வளவு கேட்க விட்டுட்டோமேன்னு தெரியுது. 80 வருஷம் கம்பன் விழா நடந்த ஊர்ல நமக்கு அத்தனை பாட்டும் பாடமாய் இருக்க வேண்டாம் இல்லையே? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? கைக்கு கிடைச்சதை வாய்க்கு போக முடியாம கெடுத்து விட்டோமே. இந்த மண்ணில் பிறந்தா ஒரு நாளைக்கு 2 கம்பன் பாட்டையாவது படிக்க வேண்டாம்? அதுதான் கம்பன் அடிப்படைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல். மூர்த்திக்கு ஆராதனை, நாராயண மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. என் அறியாமையை கொடுத்து விட்டேன், அவன் அறிவை கொடுக்கிறான், போதும். இப்ப புரிஞ்சுதா யார் காரணம், எது காரணம்? ராவண வதைக்கும் எம்பெருமான் வந்து தானாக இங்கே இருந்து தன்னை உயர்த்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டியதற்கும் அவன் அறக்கருணையும் மரக்கருணையும் காரணம். இதற்கு காரணமாயிருந்தவர்கள் சீதாதேவி, ராவணேஸ்வரன், தசரதன், கைகேகி, கூனி, முக்கியமா சூர்பனகை. இப்ப விளக்கமா தெரியுதா? ஐக்கன் என்ன விடமாட்டார், அப்பவே சொல்லிட்டு போயிருக்கார். யாரு காரணம் எது காரணம்னு புரிகிறாப்புல சொல்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப புரியுதா இல்லையா? புரிஞ்சா கையை தட்டுங்க, புரியலன்னா என் தலையை தட்டுங்க, அவ்வளவுதானே? ஐயா சரிதானா? நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.